பிரைஸ் தி லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் ஒரு வேதவசனத்தை தியானிப்போம். ஆதியாகமம் 12 அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 12:2. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வேத வசனத்தில் நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமோடு சொல்லும்போது ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. 75 வயதில் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 75 வயதில் நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். அதே 13 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, நீ கிழக்கே மேற்கையும் எம்மட்டும் நடந்து திரிகிறாயோ அந்த தேசத்தை எல்லாம் உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். 15 அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொல்லும்போது 15 அதிகாரத்தில் ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே எனக்கு என்ன தருவீர், நான் குழந்தை பாக்கி இல்லாமல் இருக்கிறேனே, எனக்கு என்ன தருவீர்? ஆண்டவர் அவனு பார்த்து சொல்லுகிறாரு, ராத்திரி வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்து நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமான எண்ணு, இந்த நட்சத்திரங்களைப் போல உனக்கு சந்ததியை கொடுப்பேன், கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியார் திரளாக இருப்பார்கள். பாருங்க, 12 அதிகாரத்தில் பெரிய ஜாதியாக்குன்னு சொன்னார். 13 அதிகாரத்தில் கிழக்கே மேற்கே எம்மட்டு நடந்து போகிறாயோ அந்த தேசத்தில் உனக்கு தருவேன்னு சொன்னார். 15 அதிகாரத்தில் கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாத இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். 17 அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது, நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாரு ஆபிரகாமே, இப்போ உனக்கு 99 வயது ஆகிறது, நான் உன்னோட வாக்குத்தத்தம் பண்ணி 24 வருடங்கள் ஆகிறது, ஆனால் நான் உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதற்கு நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாக இருக்கவில்லை. நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாக இருப்பாயானா நான் உன்னோட பண்ணதான உடன்படிக்கை நிறைவேற்ற அது ஏதுவாக இருக்கும். காலங்களும் வருடங்களும் கடந்து போகிறது, நீ எனக்கு முன்பு நடந்து கொண்டு உத்தமனாரு. அந்த அதிகாரத்தில் ஆபிரகாமுடைய பெயரையே ஆண்டவர் மாற்றுகிறார். அது வரைக்கும் ஆபிரகாமாக இருந்தது ஆபிரகாமாக ஆண்டவர் மாற்றினார். சாராயாக இருந்த சாராளுடைய பெயரை சாராள் என்று மாற்றினார். ஜாதிகளுடைய தலைவனாக மாற்றுவேன் என்று சொல்லி பெயரையே மாற்றினார். ஆனாலும் ஆபிரகாமுடைய அந்த சுபாவம் மாறவே இல்லை. 18 அதிகாரத்தில் 3 தூதர்கள் வீட்டுக்கே வந்து சொல்லுகிறார்கள். இதுவரைக்கும் தரிசனத்தில் ஆண்டவர் பேசிட்டு இருந்தார். இப்போ தூதர்களே வந்து சாராளை கூப்பிட்டு, சாராளே நீ கிளவி என்று நினைத்து நீ நகைக்கிறாயா, உன்னுடைய வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும். ஆபிரகாம் சொல்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததியாருக்கு நீ என்னுடைய அன்பை அறிவிப்பாய், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் என்னுடைய வார்த்தையில் ஒரு நாளும் மாறுகிறவர் அல்ல என்று சொல்லுகிறார். பாருங்க, 20ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போதும் ஆபிரகாமுடைய சுபாவம் அப்படியே தான் இருக்குது. பாருங்க, 12 அதிகாரத்தில் தேசத்தில் பஞ்சம் உண்டான அப்படின்னாலே அவன் எகிப்து தேசத்துக்கு போனான். அங்கே தன்னுடைய மனைவி சகோதரி என்று சொன்னான். 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அபிமெலேக்கை பார்த்து சொல்லுகிறான், நான் என் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்த 24 வருடங்களாக என்னுடைய மனைவி சகோதரி என்று சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். அப்படியானா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற கூடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில் தடையாக இருந்தது பொய். வாய் திறந்தா பொய். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பொய் பேசுகிற அப்படின்னாலே ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற கூடாததாய் காணப்படுகிறது. காரணம், ஆண்டவர் பொய் சொல்லுகிறவர் அல்ல, அவர் மனமாற மறுப்புத்தனும் அல்ல, அவர் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். 23 அதிகாரத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னதுதான், அதை திரும்ப 2வது அவர் மாற்றுகிற தேவன் அல்ல. அதே நேரத்தில் அவர் யாரோடு உடன்படிக்கை பண்ணுகிறாரோ அந்த நபரும் தன்னை போலவே உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் மனம் மாறாத தேவன். ஆனால் அவரோட உடன்படிக்கை பண்ணுகிறதான அந்த உடன்படிக்கைக்கு உரியவர்களும் தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர் ஆகினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ளவள இருங்கள் என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமோடு ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணார். ஆபிரகாம் தன்னை போல உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அபிமெலேக்கை பார்த்து சொல்லுகிறார். அபிமெலேக்கை பார்த்து ஆபிரகாம் சொல்லும்போது, நான் என் தகப்பன் வீட்டிலிருந்து புறப்பட்ட நாள் முதல் இந்நாள் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மனைவியை சகோதரி என்று நான் சொல்லுகிறேன், பொய் சொல்லுகிறேன். பொய் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அப்படின்னாலே 24 வருடங்கள் ஆண்டவர் பண்ண பொருத்தனை, அந்த உடன்படிக்கை நிறைவேற்ற முடியவில்லை. அங்கே அபிமெலேக்கு சாராளை கடிந்து கொண்டார். அபிமெலேக்கு ஆபிரகாமை பார்த்து, நீ ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு கேட்கிறார், கடிந்து கொள்கிறார். பிரியமானவர்களே, அதுக்கு பிற்பாடு தான் 21 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிய வாக்கு தத்துவம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற முடிந்தது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் எவ்வளவோ பெரிய காரியங்களை செய்வதாக வாக்கு பண்ணி இருக்கிறார். வாக்கு பண்ணதே அவன் உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் மனம் மாறுகிறவர் அல்ல. ஒரு முறை சொல்லிட்டு 2வது முறை யோசிக்கிறவர் அல்ல. ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லிட்டேனோ அப்படின்னு சொல்லி அவருடைய உடன்படிக்கையை மாற்றுகிறவரும் அல்ல. சொன்னதை திருத்துகிறவர் அல்ல. சொன்னதுதான். இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்யும்படியாக ஆண்டவர் வாக்கு பண்ணிவிட்டார். அது ஏன் நிறைவேறவில்லை? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை? அது நடக்காது என்ன காரணம் என்பதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்தும் போது ஆண்டவர் பண்ண வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க பொய் பேசுகிறவளை இருப்பீர்கள். அண்ணா ஆபிரகாம் பொய் பேசினார், வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, ஈசாக்கு பறக்கவில்லை. நீங்க பொய் பேசுவீர்களா? ஆண்டவர் உங்களோட சொன்னதான வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற கூடாதாய் காணப்படும். இங்க ஒரு சொல்லலாம், யாருக்கு போய் பேசுறது? இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா? இதெல்லாம் ஒரு பொய்யா? பொய்க்கு சின்ன பொய் பெரிய பொய் அப்படின்னு இல்லை. பொய் தான். அது சின்ன பொய்யானாலும் பெரிய பொய்யானாலும் அது பொய் தான். பொய் பேசுகிறவளை ஆண்டவர் விரும்புகிறவர் இல்லை. பொய் பேசுவடைய வாய் அறுக்கப்படும் என்ற விதத்தில் வாசிக்கிறோம். பொய் பேசுவடைய வாய் அடைக்கப்படும் என்ற விதத்தில் படிக்கிறோம். பொய்யார் அனைவரும் 2ஆம் மரணமாகி அக்கினி கந்தை இருக்கிற கடல்ல பங்கடைவார்கள் நாம் வாசிக்கிறோம். அப்படியானா வாழ்க்கையில் பொய் இருக்குமானா ஆபிரகாம் மாத்திரம் இல்லை, சாராள பொய் சொல்றதுதான். 12 அதிகாரத்தில் நகைக்கிறான். கர்த்தர் கேட்கிறாரு, சாராளே நீ ஏன் நகைக்கிறாய்? இல்லை நான் நகைக்கவே இல்லை. அப்படியானா ஜாடிக்கேத்த மூடி ஆபிரகாமை போல ஆபிரகாமும் பொய் சொல்லுகிறார், சாராளும் பொய் சொல்லுகிறார். ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரி என்று சொல்ல சொன்னார். அங்கே பார்வோனிடத்திலும் அவனுடைய மந்திரி மாடத்திலும் சாராளும் பொய் சொல்றான். இங்கே அபிமெலேக்கு இடத்திலும் சாரா பொய் சொல்றான். தூதரிடத்திலும் பொய் சொல்கிறான். பொய் பேசுவதில் கை தேர்ந்தவளாக அந்த சாராளும் காணப்படுகிறான். ஆகையினாலே ஆண்டவர் பண்ணதான அந்த உடன்படிக்கை வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற முடியவில்லை. நீங்களும் ஆபிரகாமை போல சாராளை போல பொய் பேசுகிறவர்கள் இருக்கிறீர்களா? அதை விட்டு விடுவோமானா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொய்யை விட்டு விடுவோமானா? பொய்யை களைந்து புறனோட மெய்யை பேசுவோமானா ஆண்டவருக்கு உரியவர்களாய் காணப்படுவோம். வாக்குத்தத்தம் நிறைவேறும். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறாதது காரணம் நீங்கள் பொய் பேசுறதுனால தான். பொய்யை விட்டு விடுவோமா? உண்மையை பேசுவோமா? உண்மை பேசி ஆண்டவர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை, ஆண்டவர் பண்ண உடன்படிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பொய் பேசுகிறதான அந்த சுபாவம் இருந்தபடினாலே நீர் சொன்னதான வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு 25 ஆண்டுகள் ஆனதப்பா. எப்போதும் ஆபிரகாம் தன்னுடைய தவற்றை உணர்ந்து பொய் பேசுவதை நிறுத்தினாரோ அதுக்கப்புறமா தான் நீர் ஆண்டவர் அவரோடு பண்ணதும் உடன்படிக்கை நிறைவேற்ற முடிந்தது. ஆண்டவரே, கர்த்தராகி நான் பரிசுத்தமுள்ள இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தம் உள்ளவளா இருங்கள் என்று சொல்லுகிறீரப்பா. ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஆண்டவரை அடிக்கடி பொய் பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். அடிக்கடி ஆண்டவரை கர்த்தாவை பொய் பேசி நாங்கள் ஆண்டவரை மற்றவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கையில் பொய் பேசாதபடிக்கு எங்களை காக்க விடுமாறு ஜெபிக்கிறோப்பா. பொய் பேசக்கூட நினைக்கிறோம். சூழ்நிலை வரும்போது பொய் பேசி விடுகிறோம். ஆண்டவரே, பொய் பேசுகிறபடினாலே நீர் எங்கள் மேலே பிரியமா இருக்க முடியவில்லை. நீர் சொன்ன வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கை நிறைவேற்ற முடியவில்லை. பொய் பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்க. உம்மோடு உடன்படிக்கை பண்ண நாங்கள்
ஞானஸ்நானத்தினால் உடன்படிக்கை பண்ண நாங்கள், நீர் எங்களோடு இந்த காரியத்தை செய்வேன் உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீர். உடன்படிக்கையில் நீர் உண்மை உள்ளவர், நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தாவே, எங்களோடு சொன்னதான காரியத்தை நிறைவேற்ற எங்களை பாத்திரவான்களாய் மாற்றுங்க. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்தி இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் உம்மை